விருதை வழங்குவதற்கு சமூக நீதிக்கான போரில் கலையை ஆயுதமாக எடுத்து சாமானிய மக்களின் வாழ்வையும் வழியையும் வெள்ளித்திரை ஏற்றிய வெற்றி நாயகன், வழியறியா மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற கலை படைக்கும் சம்படி ஆட்டக்காரன் அன்பு அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களை விகடன் நம்பிக்கை விருதுகள் மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருதை அவர் கரங்களால் ஒப்படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள். இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக டைரக்டர் ஆஃப் நேச்சுரல் வைப்ரண்ட் வெட்டிங்.com மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜ உலகம் சினிமாவில் நகலாகிறது. அந்த சினிமாவில் அசல் சப்தங்களை அப்படியே உருவாக்கும் கலைஞர்கள் உலகத்தின் சப்தங்களை கொண்டு காட்சியின் வெற்றிடத்தை நிரப்பி ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு பங்களித்து இளம் கலைஞர்களுக்கு நம்பிக்கை இளைஞர்கள் என்ற விருதை வழங்கியிருக்கிறோம். அவர்கள் யார் என்பதை ஏவியில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் பெருமைக்குரிய ஒளிமுகங்கள் கொட்டுக்காளி, வாழை, மெய்யழகன் என கடந்த ஆண்டு நம் மனதை தொட்ட படைப்புகளின் உயிர் தன்மைக்கு இவர்களின் பங்களிப்பு பெரியது. திரை ஒளியில் புதிய வடிவங்களை சேர்க்கிற இவர்களுக்கு நம்பிக்கை இளைஞர்கள் மகுடம் சூட்டி மகிழ்கிறது. ஆனந்த விகடன். நிஜ வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிற ஆடியோ இன்ஜினியர்ஸ் சுரேன் மற்றும் அழகிய கூத்தன் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த அவார்டை தொடர்ந்து வைப்ரண்ட் நேச்சுரல் சார்பாக ஒரு அன்பு பரிசும் காத்திருக்கிறது. சார் சவுண்ட் டிசைனர்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பைப்பை திறக்கிறோம், தண்ணி வருது அப்படின்னா அது நேச்சுரல் சவுண்டா இருக்காது. அந்த தண்ணியோட சவுண்டை அவங்க தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. அது எந்த அளவுல இருக்கும், ஒருத்தர் நடக்க அந்த தண்ணி சவுண்டு கம்மியாயிட்டே போகும் இல்லையா, தூரம் ஆக அதை கரெக்டா அந்த ரேஷியோல போடுறது. ஒரு பாம்பு அப்படி போகுதுன்னா அந்த பாம்பு அந்த போற சலசலப்பு, ஒரு இலை அசைதுன்னா அதோட சலசலப்பு, அது எந்த அளவில் இருக்கணும் எல்லாமே அவங்க தான் பார்த்து பண்றாங்க. ஒரு திரைப்படம் அப்படின்னா இல்ல டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும் எல்லாமே வெளியே தெரிவாங்க. ஆனா ஒரு அன்சங் ஹீரோவா இருக்கக்கூடியவங்க சவுண்ட் டிசைனர்ஸ். உங்களை அடையாளப்படுத்தி இந்த விகடன் விருது நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மொமெண்ட்ல எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக சினிமாவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பட் அதில் சவுண்டஸ் செலக்ட் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு பின்னாடி நிறைய நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய டீம் இருக்குது பின்னாடி. ஆக்சுவலாக சவுண்ட் எடிட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்விங் சவுண்ட் பண்ணுறவங்க, நிறைய டீம் இருக்குது. எல்லாருக்கும் ஃபோலியோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு டீம் ஒர்க் தான். இது எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்குது இந்த அவார்டில். ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க எங்களோடையுமே. நான் இது வாய்ப்பு கொடுத்த எங்களை ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாரி சட்டம் நான் எல்லா படமும் ஒர்க் பண்ணிருக்கோம், ஆரம்பத்துலேருந்தே அடுத்த படமும் ஒர்க் பண்ணுறோம். விகடனுக்கு நான் ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன், இந்த மாதிரி எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. அழகிய கூத்தனுடைய பேரழகுன்னு என்ன சொல்லணும்னா, கொட்டுக்காளி மாதிரியாக பின்னணி இசையே இல்லாத படங்களுக்கு கூட அந்த ஒளி வடிவத்தை கொடுக்கிற திராணியுடைய கலைஞர் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மாதிரி என்ன நீங்க சொல்லுங்க, அவர் வரும்போதே உங்க முகத்துல ஒரு பெரிய அன்பும் வாட்சியையும் நாங்க பார்க்க முடிஞ்சு. யாழ் வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க அண்ணனை பத்தி. இல்லை, அவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப வருத்தப்பட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள எங்கேயுமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் அவங்கள ஒர்க் பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் அவங்க தான். ஒரு படம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணே தான் பார்த்துட்ருப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. படத்தை முதல் அவுட்புட் பார்த்துட்டு வெளியே அனுப்பும்போது அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. எனக்கு வந்து கிட்டத்தட்ட பரியர் பெருமாள்லேருந்து இப்போ அடுத்து பைசன் வரைக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. அதில் சுரேன்
அன்றைக்கி வரல. நிஜமாகவே வந்து சுரேன்லாம் வந்து இப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காது அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. இப்போ கூட வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய 4 படமும் அவரோட டேபிளில் தான் இருக்கும். அவ்வளோ வேலை பார்த்துட்ருப்பார். ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்காப்புல, நாங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் என்ன ப்ரோ வெளியே வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை விருதுகளில், இந்த சினிமா விருதுகளில் கொடுக்காட்டா கூட அந்த நம்பிக்கை விருதுகளில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அந்த கலைஞர்களை அவங்களோட உழைப்பை கொண்டாடுற விகடனுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு முதல்ல. ஏன்னா அது எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அழகிய குத்தர் பேசவே மாட்டார். இன்றைக்கி வந்து அழகிய குத்தர் பேசியிருக்காரு. இன்னும் இவர் வந்து சவுண்ட் பார்ப்பார். சுரேன் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஒர்க் பண்ணுவார். சுரேனால் வெற்றி பெற்ற படங்களும் நிறைய இருக்குது, அதை சொல்லலாம். ஏன்னா சுரேனோட ஆர்ட் ஒரு குட் பேட் அக்லிக்கும் சுரேன் தான், வாழைக்கும் சுரேன் தான். இதுதான் குட் பேட் அக்லி ஒர்க் பண்ணதும் சுரேன் தான், வாழையை ஒர்க் பண்ணதும் சுரேன் தான், கொட்டுக்காளி ஒர்க் பண்ணதும் சுரேன் தான். அந்த டீம் தான். ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவங்க எல்லா சினிமாவுக்கும் தங்களோட அர்ப்பணிப்பை உழைப்பை போடுறது இருக்குல்ல, அந்த கதைகளுக்கு ஏற்றவாறு, அந்த எமோஷனலுக்கு ஏற்றவாறு, அந்த டேரக்டருக்கு ஏற்றவாறு அவங்க உட்காந்து வேலை பார்க்கறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய உளவியல் போர்னு சொல்லலாம். உளவியலாக ரெடியாகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது வேற படம் இது வேற படம் அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் போய்கிட்டு இருக்கும், அதே நேரத்தில் எங்கள் படமும் போயிட்டு இருக்கும். ரெண்டுமே நான் வந்து அது பண்ணிடாதப்பண்ணா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை மாதிரி கேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி வேலை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் ரிசல்ட் யார் சொல்லுவாங்க? ரிசல்ட்டு அவங்கக்கிட்ட தான் முதல்ல போகும். எங்களோட வெற்றியை தீர்மானம் பண்ணுறதுல முக்கியமான ரோல் பண்ணுறது இந்த கலைஞர்கள். அவங்களை கொண்டாடி ஆர்ப்பரிக்கிற விகடனுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னீங்க எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஏராளமான சர்ப்ரைஸை கொடுத்துட்டே இருக்கிறதா எங்கள் விகடன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நானும் சுரேனும் ஒரு 12 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் சேர்ந்து. ஆக்சுவலாக இப்போ கூட அவர் வர முடியாத காரணம் வந்து இப்போ மே 1 2 படம் ரிலீஸ் இருக்கு அவருக்கு, அதனால தான் வர முடியல. ஹைதராபாத்து தெலுங்கு படம் தமிழ் படம் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ ட்ரை பண்ணி வர சொன்னேன், முடியல. அவர் தூங்காம லாஸ்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி பொதுவாகவே ஒரு 3-4 நாள் வந்து பயங்கரமான ஒர்க் இருக்கும். தூங்காமல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வர முடியல அவரால். உங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த மேடை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மிக நிச்சயமாக உங்களை போன்ற நல்ல கலைஞர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதுதான் ஆனந்த விகடனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து செய்கிற ஆனந்த விகடனுக்கும் நன்றி. அதை அன்போடு பெற்றுக்கொண்ட உங்களுக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. நன்றி இருவருக்கும். மாதிரி கேட வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே விஷயம் சொல்லணும், சினிமாவில் பாதி சண்டை இவங்க முன்னாடி தான் நடக்கும். டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை நடக்குன்னா இவங்க கண்டு முன்னாடி தான் நடக்கும். ஏன்னா இவங்ககிட்ட வந்து படத்தை பிடிங்கிட்டு போவாங்க. ஏன்னா எங்களோட எல்லா பலவீனங்களையும் பார்த்து சரி பண்ணுறதையும், ஏன்னா நிச்சயமாகவே சொல்லணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தோம். நானே வந்து எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா இவங்களை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா எங்களோட எல்லா பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ, ஜெயிச்சிடலாம்னு என்ன முதல் பரியேறும் பெருமாள்லாம் சொல்கிறாను. பரியேறும் பெருமாளில் எனக்கு வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள வேலை பார்த்தது இவங்க தான். அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ பெரிய கணக்கு தீர்ந்த மாதிரி இருக்கு. ஜெயிச்சிடலான்னு ஜெயிச்சிட்டீங்க கடைசியில. வாழ்த்துக்கள் இருவருக்கும் சார். தேங்க்யூ.